இதில் வந்து எம்ஆர்பி இல்லாத ஒரு ஃபீல்டு. ஓகே. ஒரு ஃபெவிகால் வாங்கினீங்கன்னா அதில் எம்ஆர்பி இருக்கும். இன்றைக்கும் சொல்கிறேன், நான் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ப்ளைவுட்டில் எம்ஆர்பி இல்லை, மரத்தில் எம்ஆர்பி கிடையாது, ஆணியில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. கொடுக்கக்கூடிய தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை, அந்த கொடுக்கக்கூடிய தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை, அவங்க கொடுக்குற சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி லாபம், அப்படி வச்சு தான் பண்ணுறாங்க. இதில் ஒரு நியாயமான லாபம், முறையான ஒரு நல்ல சர்வீஸ் கொடுத்து அதுக்கு உண்டான நியாயமான விலையை போட்டோம்னா கண்டிப்பாக அந்த வியாபாரம் சக்ஸஸாக பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தில் இது ஆரம்பிச்சு. இப்போ எம்ஆர்பி இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ ரேட் வந்து வேரி ஆகும். அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் தானே? கண்டிப்பாக மாறும். அதாவது டேக்ஸ் தான் எல்லாத்துக்குமே ஒன்று. ட்ரஸ்ட் பேசிஸில் ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, ஒரு குழி எடுக்கிறாங்க, மரம் எடுக்கிறாங்கன்னா அது குழி கணக்கு தான் விற்பாங்க. ஒரு குழி 1000 ரூபாயிலையும் கிடைக்கும், 10,000 ரூபாயிலையும் கிடைக்கும். அது கொடுக்குற சைஸுக்கு ஏற்ற மாதிரி, கொடுக்குற சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஃபினிஷிங் ஏற்ற மாதிரி. ஸோ இதில் வந்து சிறப்பாகவே பண்ண முடியும். குவாலிட்டி கண்டிப்பாக இல்லை இது ஆகுது. இதை தொடர்ந்து இப்போது நீங்கள் கேட்குறது வந்து டெப்த்தாக அந்த வியாபாரத்தை எப்படி பண்ண போகிறீங்கன்ட்டு. அந்த வியாபாரத்தை சொல்லிக் கொடுத்துக்கு நான் 40 வருஷமாக கற்றுக்கின விஷயத்த ஒரு 4 நிமிஷத்தில் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இதில் உண்டு, வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம்.